கிறிஸ்து வந்து உடனே அதை எப்படி வந்து ஒரு ஓமையாக வந்து சொல்கிறாரு. ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். அப்போ இங்கே வந்து ஒரு ஓமையை சொல்கிறார். இதில் வந்து பழைய துருத்தி புதிய துருத்தின்னு ஒன்று வருது, பழைய திராட்சரசம் புதிய திராட்சரசம் அப்படிங்கிறது வருது. அதை எப்போ வந்து ஓமையாக சொல்கிறாருன்னா, உபவாசிக்கலாமா உங்கள் சீஷர்கள் உபவாசிக்கலேன்னு சொல்லும்போது இது சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து எப்போவுமே வந்து ஓமைகளாய் பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்களை தான் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் புதிய உடன்படிக்கை உள்ள கொண்டு வந்து அவர் காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பழைய துருத்தி அப்படிங்கிறது வந்து பழைய உடன்படிக்கை சட்ட திட்டங்களை வந்து குறிக்கிறது, அதெல்லாம் கொண்டு இருக்கிற ஒரு இருதயத்தை குறிக்கிறது. பழைய திராட்சரசம் அப்படிங்கிறப்போ அந்த நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தையும் தாண்டி ஒரு சில காரியங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் லா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் பழைய திராட்சரசம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த புதிய திருத்தி வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கிருபையினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்ட ஒரு இருதயம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம், நம்மளுடைய இருதயம். அப்போ அது புதிய திராட்சரசம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கிருபை, புதிய உடன்படிக்கையை விசுவாசித்த ஒரு கிரியை செய்கிற, நற்கிரியைகளை செய்கிற ஒரு காரியம்தான் வந்து கிருபை. அப்போ அந்த புதிய திராட்சரசத்தை நமக்குள்ளே வந்து அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்தைக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி. புது துருத்தி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய திராட்சரசம் வந்து ஃபர்மெண்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ அதை உள்ளே ஊற்றி வைக்கும்போது அது ஃபர்மெண்ட் ஆக ஆக புது துருத்தி அதை பேலன்ஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கும். ஆனால் பழைய துருத்தி வந்து ஏற்கனவே வந்து அது வீக்காக இருக்கும். அப்போ அதில் கொண்டு போய் வந்து புதிய திராட்சரசத்தை ஊற்றும் போது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஓல்டு கவர்னன்ட் லாவை பிடிச்சிக்கிட்டு இதுதான் கரெக்ட், இதுதான் தேவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டான முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அதுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் வந்து காஸ்பலை கொண்டு வந்து இது பண்ணீங்க அப்படின்னா, காஸ்பலும் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த துருத்தி என்ன ஆயிரும் அப்படின்னா கிழிஞ்சு போயிடும். அந்த துருத்தி, அந்த இருதயம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அது பேர்ன் அவுட் ஆகிரும். திரும்ப திரும்ப வந்து இதை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும். அதனால் எப்போவுமே விசுவாசிகளாகிய நம்ம, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எது சரி எது தவறு அப்படிங்கிற புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசிக்கிறோம் சரி, ஒரு நாளை குறித்து கொள்ளுகிறோம் சரி, தவறல்ல, இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் என்ன நோக்கத்திற்காக செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளும் எப்படி இருப்போம் அப்படின்னா, பழைய துருத்தியாகவே இருந்துட்டு அதில் புதிய திராட்சரசத்தை ஊற்றி அந்த பழைய துருத்தி வந்து கிழிந்து போகும், புதிய ரசமும் சிந்தி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் கடைசி வசனம் சொல்கிறது, ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். நம்ம ஒருவேளை ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், இதுதான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை மாற்றுறதுக்கு கஷ்டம். எப்படின்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் வந்து எகிப்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து வெளியில் வர்றாங்க. பட் ஸ்டில் அவங்க விக்கிரகத்தையும் வச்சுருக்கிறாங்க, தேவனையும் வச்சுருக்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்க எகிப்தை பார்க்குறாங்க. ஏன், தேவன் தான் மீட்டு கொண்டு வந்துட்டார்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க? அவருடைய வல்லமையெல்லாம் அவங்க வந்து பார்க்க தான் செஞ்சாங்க, அப்புறம் ஏன் பார்க்குறாங்க? ஏன்னா அவங்க அதில் ஊறி போய் வந்து இருக்கிறாங்க. அதுலேருந்து முழுவதுமாய் வெளியே வர முடியாமல் அவங்க கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கூட நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பாரம்பரிய காரியங்கள், நிறைய நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியங்கள், தெரியாமல் நம்ம புரிந்து கொண்ட காரியங்கள், அதை பிடித்துட்டு எது உண்மையான சத்தியம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம சில சடங்காச்சாரங்களை நம்மையும் அறியாமல் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதனால் பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது பழைய ரசமே நல்லதுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரெகுலராக சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதா, அது ஈஸி. ஆனால் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம். மன்னிக்கணும் அப்படிங்கிறது வந்து கஷ்டம். டெய்லி 1 hour ப்ரே பண்ணணுமா, அது கூட நம்ம உடம்பை வருத்தி வந்து 1 hour வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தவங்க மேலே உள்ள கசப்பு மாறணுமா, அது கொஞ்சம் கஷ்டம். அப்போது எதை நம்ம விரும்புவோம் அப்படின்னா, எது நம்மளுக்கு வந்து ஈஸியாக செய்ய முடியுமோ கம்பேரிட்டிவ்லி நம்ம அதை தான் வந்து விரும்புவோம். அப்போ தேவன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், புது ரசத்தை புது துருத்தியில் தான் நீங்கள் வந்து ஊற்றணும். இல்லைன்னா ரெண்டுமே வந்து
வீணாக போகும் அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறார். இந்த நாளில் இந்த ஒரு போர்ஷன்லேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய மனநிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் கடவுளுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு தவறான காரியம். தேவன் வந்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, ஓய்வு நாளையும் நம்ம ஆசிரிக்கணும். நம்மளுக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான். புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம தான் ஆலயம். ஸோ நம்மளை நம்ம பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும். ஆனால் இதை நான் தேவனுக்காக செய்கிறேன், தேவனுக்காக நம்ம செய்கிறேன் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா தேவனுக்காக செய்து தேவனை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய கிரியைகளினால் அவரை ஒன்றும் வந்து மாற்ற முடியாது. அவர் மாறாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போது நான் என்ன இதை செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவருக்குள்ளே வளருவதற்காக அப்படி நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை இல்லாமல் நான் கடவுளுக்கு இதை செய்கிறேன், அவர் செய்ய சொல்லியிருக்கிறாரு, இதை செய்கிறேன், அதனால் அவர்கிட்ட எனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆவிக்குரிய மனநிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய துருத்தி போலவும் ஒரு பழைய திராட்சரசம் போலவும் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அதை வந்து ஒரு பாரமாகவோ இல்லை ஒரு பாரமாக வந்து அதை செய்யக்கூடாது. ஒரு ஆசையோடு வந்து அதை செய்யணும். இப்போ நம்மளுக்கே சர்ச்சில் வந்து நம்ம இப்போ செயின் ப்ரேயர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அதில் நேம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சிலர் நேம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க, நம்மளும் இப்போ செய்யணும் போல் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து ஒரு மனதோட கர்த்தர் மேலே ஒரு அன்போட ஒரு சிலர் செய்கிறோம், ஒரு சிலர் அன்போடு அதை வீட்டில் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்போ நம்ம வந்து எல்லாரும் செய்கிறாங்க, அதனால நம்ம செய்யணும், எல்லாரும் இன்றைக்கி உபவாச நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம உபவாசிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் நம்ம செய்வோமானால் அது பிரயோஜனமே இல்லை. நம்ம வந்து உபவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் என் இருதயத்தின் வாஞ்சை என்னங்கிறது தான் தேவன் பார்க்குறாரு. அதுக்கும் வேதத்தில் வந்து நிறைய வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் அவருடைய கட்டளைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில காரியங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இதை கண்டிப்பாக நீ செய்யன்னு இருக்குது. ஒரு சில காரியங்கள் நீ செய்யணும்னா செய்யலாம், செய்யலைனாலும் ஒன்றும் இல்லை. கடவுள் வந்து அதனால உங்களுக்கு ரட்சிப்பை வந்து எடுத்துட போகிறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து பரிசேயர்கள் செய்யலை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, யூ மே டூ திஸ் அப்படின்னு சொன்னதை யூ மஸ்ட் டூ திஸ் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்தாங்க. நீங்கள் இதை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இன்னும் நிறைய பாரங்களை வந்து ஜனங்கள் மேலே சுமத்துனாங்க. அப்போது அது வந்து பாரமாக இருக்கும்போது கட்டாயமாக அவருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் செய்யும்போது அது நம்மளுக்கே வெறுப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த பாரத்தோடு அல்ல, ஏக்கத்தோடு வந்து நம்ம செய்யணும், ஒரு அன்போடு நம்ம வந்து செய்யணும். அப்புறம் வெளி வேஷத்தை தவிர்க்க வேண்டும். நம்ம செய்கிறதுனால மற்றவர்கள் நம்மளை புகழ்வாங்க. நான் வந்து 1 மணி நேரம் இங்கே ப்ரே பண்ணேன், அப்புறம் 1 மணி நேரம் அங்கே ஸ்டடி பண்ணேன், இங்கே இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணலாம், நம்ம பண்ணணும். நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்சியோடு நம்ம அதை பண்ணுவோம். ஒரு சிலருக்கு அது வந்து திரும்ப திரும்ப அதை பண்ணும்போது நம்மளையும் அறியாமல், நம்ம எப்போவுமே மற்றவங்களை வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளை பார்க்காம விட்டுறக்கூடாது. நம்மளையும் அறியாமல் அந்த ப்ரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு நொடி பொழுதில் நமக்குள்ளே வரக்கூடும். அப்போ நம்ம உடனே வந்து தேவன்கிட்ட நம்ம தாழ்த்தணும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான். நம்ம வந்து மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படின்னு ஒரு தாட் ஒரு செகண்ட் நம்மளுக்கு வந்ததுன்னா கூட கர்த்தர் நமக்கு வந்து அதை உணர்த்துவார். அப்போ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக என்ன காரியங்களை எவ்வளோ வளர்ந்து வரணும்னு சொல்லி நம்ம நினச்சாலும் அந்த மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு புகழ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி கூட நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப நம்மளை நாமே வந்து ஆராய்ந்து கொண்டு நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து வந்து கிருபையில் வாழ வேண்டும். அது எப்படி வாழ்கிறது? நான் வந்து இதெல்லாம் செஞ்சாதான், அவருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சாதான் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தவறானது. ஏன்னா கிருபை தான் நம்மை வந்து வழி நடத்துகிறது. அவருடைய கிருபையினால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு நாள் நம்ம வந்து முழிச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய கிருபையினால தான். நான் வந்து அவருடைய கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நான் கரெக்டாக இருந்தால் தான் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுல கட்டளை கீழ்ப்படியணும் கண்டிப்பாக, அவருக்கு பிரியமாக நடக்கணும் கண்டிப்பாக. ஆனால் தேவன் அவருடைய கிருபையினால தான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை வந்து நம்ம செய்கிற தவறு தான் தவிர தேவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவர் வந்து நம்மளுக்கு நீ வந்து இப்படி பண்ண அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற தேவன் கிடையாது. ஏன்னா நம்ம பாவிகளாக இருக்கும்போது தான் தேவன் நம்மை அன்பாக இருந்தார். அப்போ நான் வந்து இன்னைக்கு ப்ரே பண்ணல, இல்லை நான் வந்து ஒரு வாரத்துக்கு நான் ப்ரே பண்ணல, நான் ஏதோ மனசு கவலையில் இருந்தேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தேவன் என்னை ஆசீர்வதிக்காமல் விட்டுருவாரோ, அதுக்கு ஏதாவது எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருமோ அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனே சரியாக புரியலை. என்னைக்கு வந்து என்னால் வந்து ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன், இல்லை வேதத்தை வாசிக்காமல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மனதில் ஆனால் ஒரு பாரம் இருக்குது, என்னால் முடியலையே அப்படின்னாலே தேவன் வந்து நம்மோட இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆவிக்குரிய
வாழ்க்கையில் அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். ஆனால் தேவனை விட்டு மட்டும் நம்ம பின் வாங்கி வந்துடக்கூடாது, ஒரு கில்ட்டோட வந்து வந்துடக்கூடாது. அவரை அடிச்சிருவாரோ, பனிஷ் பண்ணிடுவாரோ, இல்லை என் குடும்பத்தில் வந்து நோய் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. எப்போவுமே கிருபையில் வாழ வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, துருத்தியை சரி செய்தல். அது நம்மளுக்கு தெரியும். இருதயத்தை வந்து எப்போவுமே கடவுளை தேடி பார்க்கும்படியாய் நம்மளுடைய இருதயத்தை நம்ம திருப்ப வேண்டும். நம்ம ஏற்கனவே நிறைய வசனங்கள் வந்து கடந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப வேண்டும். அப்படின்னா நம்ம மனதில் இருக்கிற எல்லா கசப்பான காரியங்கள், எல்லா வெறுப்பு, ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லுறாரு, ஒரு காணிக்கையை நீ கொண்டு வந்து வைக்கும்போது உன்னுடைய சகோதரன் பேரில் வந்து உனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல போய் ஒப்புரவாகிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி. அப்போது எவ்வளோதான் உபவாசித்தாலும், எத்தனை உபவாசித்தாலும், என் குடும்பத்திலையோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு கசப்பான ஒரு உணர்வை வைத்துட்டு நான் உபவாசித்தேன் அப்படின்னு சொன்னால் அது வீண் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ துருத்தி வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ புது ரசம் ஊற்றினாலும் அது வந்து வீண் தான். அடுத்து சுயநீதி என்னும் ஆபத்தை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். நான் ஜெபிக்கிறதுனால, நான் வந்து வேதம் வாசிக்கிறதுனால, நான் சர்ச்சுக்கு போகிறதுனால மற்றவங்களை வந்து நான் குறைவாக எடை போடக்கூடாது. வேதத்தில் வந்து சொல்லுகிறது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை வந்து நீங்கள் ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, குறைவாக எண்ணக்கூடாது, அவங்கள வந்து ஒதுக்கக்கூடாது, அவங்கள வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணி எழுப்பணும். நம்ம சர்ச் அப்படிங்கிறதே, கிறிஸ்துவின் சிந்தை அப்படிங்கிறதே பிறர்க்கானவைகளை நம்ம வந்து நோக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்து அவங்கள விட அதிகமாக நம்ம ஜெபிச்சா கூட, அதிகமாக வேதத்தை வாசித்தா கூட ஒரு நாளும் அவங்கள விட அப்படிங்கிற தாட் வரக்கூடாது. ஏன்னா அவங்கள எழுப்புகிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய சுயத்திற்காக வந்து நம்ம அல்ல. அதனால் நம்ம வந்து உபவாசிக்கும் போது அதை கருத்தில் கொள்ள வேண்டும். புதிய சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம். இப்போ நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு வரும்போது நான் வந்து புதுசாக ஏதோ நான் வந்து உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், இல்லை கர்த்தரோடு வந்து நான் என்னை தாழ்மைப்படுத்தி என்னுடைய காரியங்களெல்லாம் அவருக்கு கொடுத்து நான் வந்து என்னை சப்மிசிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இது என்னால் முடியாது, இது இத்தனை நாள் நான் பண்ணலை, எனக்கு வந்து இது வராது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அது உபவாசத்தில் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு கிறிஸ்துவனுடைய காரியமாக இருந்தாலும், ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து வளர்கிற எந்த ஒரு காரியத்துலேயும், ஒரு ஊழியமோ ஒரு மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற இதுலேயோ திடீர்னு கர்த்தர் வந்து நம்மளுக்கு டோர்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க, மற்றவர்களை நம்ம இடத்துல அழைத்து வருவாங்க. நீங்கள் எப்பொழுதுமே வந்து உங்களுடைய இருதயம் சாந்த குணத்தோட நீங்கள் வந்து வசனத்தை எடுத்து சொல்லுகிறதற்கு நிரப்பப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம யார் எப்போ வருவாங்க நம்மளுக்கு தெரியாது, ஐயோ இது நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு நேரத்துலையும் வந்து நம்ம ரொம்ப கரேஜியஸாக இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு வந்து புது திராட்சரசம் புது துருத்தியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை. மணவாளனாகி இயேசு நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ இங்கேயே நம்ம பார்த்தோம், மணவாளன் வந்து அவங்க கூட இருக்கிறதுனால அவங்க உபவாசிக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ மணவாளன் வந்து நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனாலும் நம்ம உபவாசிக்கிறோம். ஏன் உபவாசிக்கிறோம்? மணவாளன் இருந்தால் உபவாசிக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அவங்கள விட்டு மணவாளன் எடுபடும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவங்க உபவாசிப்பாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து அவருடைய மரணத்தின் நாட்கள், அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாட்கள், அப்போ வந்து அவங்க உபவாசிப்பாங்க. அப்போ அவங்க எப்படி உபவாசிச்சிருப்பாங்க? இப்போ உபவாசம் அப்படிங்கிறது வந்து துக்கத்தோடு தங்களை தாழ்மைப்படுத்தி, ஒரு தேசமே நம்ம நினிவே பட்டணத்தை பார்க்குறோம், அவங்க முழுவதுமாக வந்து சாம்பலில் உட்காந்து ரெட்டுடுத்தி அவங்க வந்து உபவாசிக்கிறாங்க. இப்போ துக்கப்படுறாங்க. எதுக்காக அவங்க துக்கப்படுறாங்க? தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எங்கள் மேலே வந்துடக்கூடாது, எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவங்க மேலே தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஆக்கினை தீர்ப்பு, நித்திய ஆக்கினை அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, நித்திய ஜீவன் என்பது தான் நமக்கு. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறது? எந்த துக்கத்தோடய நம்ம வந்து ஜெபிக்கிறது? இப்போ நம்ம அதை உபவாசத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் உபவாசிக்கும் போது சந்தோஷமாக இன்னும் அவரை நான் கிட்டி சேரணும், இன்னும் அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் வந்து ஒரு வேளை சாப்பாடு உண்ணாமல் இருந்து அவருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என் உணவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ளணும். எனக்கு இப்போ வந்து துக்கம் தேவையில்லை, சந்தோஷமாக நான் இருக்கிறேன், சந்தோஷமாக இருந்து அவருடைய சமூகத்தில் நான் உபவாசிக்கிறேன், நான் இன்னும் நிரப்பப்படுகிறேன், இன்னும் அவரை அறிந்து கொள்ளுகிறேன், இன்னும் எனக்கு வந்து என்னுடைய தவறுகள் என்ன என்பதை அவர் சுட்டி காட்டுகிறாரு, அதில் நான் மனம் திரும்புகிறேன், இன்னும் அவரை நெருங்குகிறேங்கிற உற்சாகத்தில் வந்து நம்ம உபவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம்.
இப்போ சீஷர்களையே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவங்க உபவாசித்தாங்க. ஆனால் அவங்க உபவாசிக்கும் போதும் கூட பாடல் பாடிக்கொண்டு சந்தோஷமாக சில காரியங்களை வந்து தேவனிடத்தில் கேட்கும்படியாக அவங்க வந்து உபவாசித்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க வந்து போராடி கொண்டு இல்லை தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேலே வந்துடும் அப்படிங்கிற துக்கத்தோடு அவங்க வந்து உபவாசிக்கலை. பழைய ஏற்பாட்டில் வந்து அநேக இடங்களில் ஜனங்கள் வந்து உபவாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்காக வந்து அவங்க அப்படியே அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி கொண்டு நம்ம யோசபாத்தை வந்து பார்க்குறோம். அவர் ராஜவஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்தி அவருடைய சமூகத்தில் உட்காந்து எப்படியாவது அந்த யுத்தத்தில் இருந்து ஜெயிக்கணும், எதிரிகள் வராங்க, ஒரு பயம் வருது அவருக்கு, உடனே அவர் வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு போர் வருது, ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாகறாங்களோடனே ஒரு பயம் வருது, கத்தரிடத்துல போய் நிற்கிறாங்க. நம்ம இப்போ கத்தரிடத்துல எப்பொழுதுமே நிற்கிறதுக்கான ஒரு தகுதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம வந்து சந்தோஷமாய் அவருடைய சமத்தில் நிற்கிறோம். ஆவி ஒட்டு போடும் வேலை வந்து கூடாது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி பழைய துணி புதிய துணி அந்த காரியத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ உலக ஆசைகளையும் அரைகுறை இயேசுவையும் நம்ம பின்பற்றக்கூடாது. ஹோல் ஹார்ட்டட் கமிட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தேவை. சரி, இப்போது எரேமியாவில் நம்ம பார்க்குறோம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில், அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்களையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாக இருப்பதில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. இதை வாசிக்கும் போது யோசித்து பார்க்கலாம், நமக்கு கர்த்தர் இப்படி ஒரு பதிலை சொன்னார் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருப்போம்? அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் வந்து மிகவும் மோசமாக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக எத்தனையோ தடவை சொன்னாலும் அவங்க இஷ்டம் போல தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, எல்லா காரியத்தையுமே கரெக்டாக செய்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எரேமியாட்ட வந்து கர்த்தர் சொல்கிறார், நீ விண்ணப்பம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. திரும்பியும் அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து திரும்பியும் அவர் வந்து விண்ணப்பம் பண்ணுறாரு. யார்? எரேமியா 21வது வசனம் 22வது வசனம் 14வது அதிகாரத்தில். 15வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டும் போகும்படி இவர்களை துரத்திவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம நிறைய வசனங்கள் நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு வாரமும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே வந்து எத்தனையோ வசனங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம சில காரியங்களை செய்கிறோம். பைபிள் ரீடிங், காலையில் ப்ரேயர், அதுக்கப்புறம் நைட் ப்ரேயர், எல்லாமே நம்ம பண்ணுறோம். உபவாசம் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவருடைய பார்வையில் நம்ம எப்படி தெரிகிறோம்? நம்ம மனம் திரும்பவே இல்லை, நம்மளுடைய துருத்தி இருதயம் பழைய துருத்தியாகவும் இல்லை திராட்சரசம் பழைய திராட்சரசமாகவும் இருக்குது அப்படின்னா, இல்லை மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பழைய திராட்சரசமும் புது துருத்தியுமா இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாமே குழப்பம்தான். புதிய திராட்சரசம் புதிய துருத்தியில தான் ஊற்றப்படணும். அப்போ தான் நம்ம பண்ணுற உபவாசமாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கர்த்தர் வந்து சொல்வார், ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் வரும், அந்த நாளில் கர்த்தர் வந்து சொல்லுவார், நான் பொறுத்து இளைத்து போனேன் அப்படின்னு சொல்லி. சகரியா 7வது அதிகாரம் 1லிருந்து 5லிருந்து ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா, ஜனங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷத்திலே செய்தது போல 5ஆம் மாதத்தில் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திற்கும் ஆசாரியர்களிடத்துக்கும் வந்து கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள். 70 வருஷமாக பண்ணியிருக்காங்க. 70 வருஷமாக அவங்க வந்து உபவாசம் பண்ணும்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு வந்து சிறையிருப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நாங்கள் உபவாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க நல்ல எண்ணத்தில் வர்றது போல தான் நம்ம கண்களுக்கு தெரியுது. ஆனால் தேவன் எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள் அப்படின்னு சொல்லி.
அப்போ தேவன் இந்த காரியங்களை, இந்த கேள்விகளை நம்ம பார்த்து கேட்டுட்டா நம்ம ரொம்ப பரிதவிக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பரீட்சித்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரி பண்ணணும். அதுதான் வந்து தேவனுடைய வார்த்தை வந்து சொல்லுது. நம்ம வந்து மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்பட வேண்டும். எந்த இடத்துல நமக்கு குறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எத்தனையோ ஜனங்கள் வந்து நாளில் வந்து ஆஷ் வெனஸ்டே செலிப்ரேட் இன் த சென்ஸ் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, நம்மளும் ஜெபிக்கிறோம், தப்பில்லை. ஆனால் என்ன நோக்கத்தில் நம்ம பண்ணுறோம்? ஆஷ் வெனஸ்டேங்கிறது என்ன? லென்த் டேஸ், 40 days, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ இதெல்லாம் வந்து உலகம் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், தேவன் கொடுத்த சாக்கிரமந்துகள் அப்படிங்கிறது வந்து 2 கட்டளை அப்படிங்கிறது, ஞானஸ்நானம், திருவிருந்து. ஆனால் இப்போ நிறைய காரியங்களை வந்து இதெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லி நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது எதுவுமே ரட்சிப்புக்குள்ளே நம்மை வழி நடத்தாது. அப்போ தேவனுடைய கிருபையில் நம்ம நிற்கிறோங்கிற உணர்வை பெற்றுக்கொண்டு, புது திராட்சரசம்னா என்னன்னு முதல்ல தெரிந்து கொண்டு, நம்மளுடைய இருதயத்தை புது திருப்தியாய் வைத்து அதில் நம்ம அந்த புது திராட்சரசத்தை நிரப்பலை அப்படின்னு சொன்னால், நம்ம பழைய திராட்சரசத்தையும் புது திராட்சரசத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு அதையும் வந்து நம்ம கிழித்து விடுவோம். துருத்தியை வந்து நம்ம கிழித்து விடுவோம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.